யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கிற சண்டையில சம்மந்தமே இல்லாம ட்ரம்ப் நாங்க இதுக்கப்புறம் எந்த அட்டாக்கும் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ட்ரம்ப் அப்படி பின்வாங்கினதுக்கு 3 ரீசன் சொல்றாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சப்போஸ் இந்த வார் கண்டினியூ ஆச்சுன்னா இந்தியால எப்படிப்பட்ட இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன், யூஎஸோட மெயின் நோக்கமே இது ஒரு பெரிய வாரா மாத்தக்கூடாது அப்படின்றது தான். சப்போஸ் யூஎஸ் ஈரான் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஈரான் அமைதியா இருக்க போறது இல்லை, அவங்களும் திருப்பி அடிக்க தான் போறாங்க. அதனால இது குளோபலா நிறைய இம்பாக்ட் ஏற்படுத்தும். செகண்ட் ரீசன், இந்த ஆயிலுக்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் ஈரான்ல அதிகமா இருக்கிறதுனால ஈரான் அட்டாக் பண்றது மூலியமா ஆயில் சப்ளை பண்றதுல ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் அஃபெக்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். தேர்ட் ரீசன் என்னன்னா, மற்ற நாட்டோட பிரசிடென்ட்ஸ் எல்லாமே ட்ரம்ப்புக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்ற நாட்டோட பிரசிடென்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப்ட போயிட்டு இந்த மாதிரி புது வார்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அமெரிக்கா டைரக்டா என்ன அட்டாக்கும் பண்ணாம ஜஸ்ட் வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் யூஎஸ் கவர்மெண்ட் இப்படி சொன்னாலுமே ஈரான் ஒரு அட்டாக் பண்ணா கூட யூஎஸ் திருப்பி அடிக்க ரெடியா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சப்போஸ் ஒரு மிசைலோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கூட அடுத்த வார் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் தான் முக்கியமான பார்ட், எப்படி இந்த மாதிரியான வார்னால இந்தியாவுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். நார்மலாவே இப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல உள்ள கண்ட்ரீஸ்ல தான் ஆயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வார் ஆரம்பிச்சதுன்னா ஆயில் சப்ளை கம்மியாகும், அதோட பிரைஸ் அதிகமாகவும் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் இதோட பிரைஸ் அதிகமாகிறது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி லைஃபே ரொம்ப எக்ஸ்பென்சிவான லைஃபா மாற ஆரம்பிக்கும். ஓகே, ஆயில் டீசல் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டா கூட வெஜிடபிள்ஸ் கிராசரிஸ் இந்த மாதிரியான விஷயங்களுமே அதிகமாக ஆரம்பிக்கும். ஐ மீன் அதோட காஸ்ட் அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த வார் கண்டினியூ ஆச்சுன்னா இஸ்ரேலுக்கு நடுவில் இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ற எல்லா இந்தியன்ஸுமே திருப்பி இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஷிப் மூலமா பண்ற இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கிற ட்ரேடிங்ஸுமே ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்கும். இந்தியாஸ்ல ப்ரொடெக்டிவ் கண்டி நிறைய சேஃப்டி பார்டர்ஸ்லாம் போட ஆரம்பிப்பாங்க. என்னதான் இந்தியா வார்க்குள்ளேயே போகலன்னாலும் கூட இந்தியாவுக்கு வர்ற அந்த இன்டைரக்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும்.